ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்பால் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சீம்பால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு கப் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் போடல, நாட்டு சர்க்கரை தான் போடுறோம். நம்ம இது கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். அது கூடவே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கு போடல, எங்களுக்கு காரம் பிடிக்காதுங்கிறதுலாம் சுக்கு போடல. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கெட்டியா இருக்கு, நாங்கள் எதுவும் வேற பால் கலக்கல. நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம். அதில் தூக்கி இதை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் நம்ம ஒரு பிளேட் வச்சுக்குவோம். ஓகே, இதுக்கு நடுவில் நம்ம வந்து சீம்பால் வச்சுக்குவோம். ஒரு மூடி போட்டுக்கலாம். இட்லி போனி மூடி மேலே போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1/2 hour கழிச்சு பார்க்கலாம். ஓகே, நம்ம சீம்பால் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் விட்டு குத்தி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஒட்டாம தான் வந்திருக்கு. நம்ம இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம். இப்போ மூடி போட்டுக்கலாம், ஆனால் அதிகமாக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். ஓகே, இப்போ ஒரு 15 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நம்ம சீம்பால் ரெடி ஆயிடுச்சான்னு. நம்ம குத்தி பார்த்துக்கலாம். ஓகே, எதுவும் ஒட்டல, நமக்கு பால் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான இனிப்பான சீம்பால் தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.